ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஷாலினி அறம்பொட்டிக்லேருந்து. இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்? உங்களுக்கு பார்த்தா நெறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நம்ம திருச்சூர் அதாவது கேரளால இருக்கிற பெருங்கோட்டக்கரையில இருக்க விஷ்ணுமாயா கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். அதாவது என்ன சொல்றது, இந்த பொல்லாப்பு, நம்மள பத்தி பொறாம, நம்மளுக்கு செய்வினை இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கும்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத மாரி நம்ம விஷ்ணுமாயா வந்து பண்ணிருவாங்க. மக்களோட நம்பிக்கை இது. என்னோட நம்பிக்கையும் இதான். அவங்கள நம்பி தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு கண் திஷ்டி, பொறாம அந்த மாரி என்ன பத்தி அவதூறு பேசுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் வந்து இந்த தெய்வமா தான் இருக்கணும். அப்படின்றது என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் சொன்னாங்க. அவங்க பேச்ச நம்பி இங்க வந்திருக்கேன். வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கு. இந்த கோயில் ஃபுல்லா அப்படியே கோல்டன் கலர்ல இருக்குங்க. அதாவது இன்டீரியர் ஃபுல்லாவே கோல்டன் கலர்ல தான் இருக்கு. இங்க பாருங்களேன், நம்ம சந்தான லக்ஷ்மி, ஐஸ்வர்ய லக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, தனலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த அந்த ஃபுல்லாவே கோயில் ஃபுல்லாவே லக்ஷ்மி தேவிகளோட விக்கிரகமா இருக்கும். அப்புறம் உள்ள போனீங்கன்னா கணபதி பாபா இருப்பாரு, ஐயப்பர் இருக்காரு, முருகர் இருக்காரு. அதெல்லாம் என்னால கேப்சர் பண்ண முடியல. என்னால எவ்வளோ தூரம் காமிக்க முடியுமோ, அவ்வளோ தூரம் இந்த கோயிலோட அழக உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். நானுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு. வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து நெறைய பேர்கிட்ட விசாரிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதே பெருங்கோட்டக்கரையில 3 வந்து விஷ்ணு குத்மாயா கோயில் இருக்கு. இது வந்து ஆனா வேர்ல்டுலே பெரிய ஃபேமஸான விஷ்ணுமாயா டெம்பிள் இதுதான். இந்த யானை உண்மையான யானை இல்லைங்க. சும்மா பொம்மை யானை தான். அந்த காது வந்து எலக்ட்ரிசிட்டினால மூவ்மெண்ட் ஆகுது. நானுமே ஃபர்ஸ்ட் பார்த்தோனே பயந்துட்டேன். அப்புறம் நெறைய பேர் நின்னு ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு, சரி தைரியம் வளர வச்சுக்கிட்டு, நானும் அங்க போய் நின்னு ஃபோட்டோ எடுத்தேன். அப்ப கூட என் மூஞ்சிய பார்த்தா உங்களுக்கு தெரியும். லைட்டா பயம் தான். அத வெளியில காமிக்காம பாருங்க, சிரிப்பு கூட என் வாயில இருக்காது. அப்படியே பயந்து போய் தான் அப்படியே எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் கோயிலு. கோயிலோட யானையும் இப்படிதான் இருந்தது போல இருக்கும். அது கோயிலோட அந்த யானையோட கழுத்துல கூட விஷ்ணு மாயாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க டேகு. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அது விஷ்ணுமாயா டேக் அப்படின்னு போட்டிருக்கும். கோயில் ரொம்ப அழகா இருக்குங்க. நம்ம குறைகள எல்லாமே வந்து அங்க இருக்கிற குரு கிட்ட சொன்னோம்னா, அவர் எழுதிட்டு பூஜையில வைப்பாரு. பூஜையில வச்சுட்டு நம்மளுக்கு என்ன நம்ம எதனால வந்து நம்ம இவ்வளோ அவஸ்தைப்படுறோம், என்ன அப்படின்றத சொல்லி அதுக்கான பரிகாரமும் அவர் சொல்லுவாரு. அவர் அதுக்கு வந்து பரிகாரம் சொல்லி அது இப்படிலாம் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லுவாங்க. இப்ப நீங்க பார்க்குறது தான் நம்ம விஷ்ணுமாயா சாமியோட ஸ்டாச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க பௌர்ணமி, அமாவாசை டைம்ல ஸ்பெஷல் பூஜைலாம் நடக்குங்க. இடுப்புல ஃபுல்லா வந்து இந்த சலங்கை இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி கட்டிட்டு அத இடுப்ப ஆட்டுவாங்க. நம்ம போய் குறி கேட்கும்போது, இடுப்ப அப்படியே ஆட்டி, ஆட்டி அவங்க வந்து அத நம்மளுக்கான என்ன ப்ராப்ளம்ன்றத அவங்களே சொல்லுவாங்க. நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம அந்த இடுப்ப ஆட்டி, ஆட்டி அவங்களே சொல்லுவாங்க. அமாவாசை, பௌர்ணமிக்குலாம் இங்க செம்ம பூஜை நடக்குங்க. எல்லா கோயில்லயும் இருக்கிற மாரி, மார்னிங் தொறந்து மத்தியானம் இந்த கோயில் மூடாதுங்க. மத்தியானம் ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மத்தியானம் தான் மோஸ்ட்லி குறி சொல்லுவாங்க. அந்த உச்சி வேள சொல்லுவாங்கல்ல அங்க. குட்டிச்சாத்தான் கோயில் இந்த 3 இங்க வந்து பெருங்கோட்டக்கரையில 3 விஸ்மயா டெம்பிள் இருக்கு. 3த்துலயுமே இருக்கு. நீங்களும் என்ன மாதிரி அந்த கோயிலுக்கு போயி, அவரோட தரிசனத்த பெற்று, உங்களுக்கும் அந்த பிளெஸ்ஸிங் கிடைக்கட்டும். தேங்க் யூ சோ மச்.